Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 83 part 2. ஓபன் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல அடிப்பட்டவங்க எல்லாத்தையுமே அப்படியே படுக்க போட்டிருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேருக்கு காயம் பட்டுருந்துச்சு. அதுலதான் நம்ம லூயிஸும் இருப்பான். அவ பாத்தீங்கன்னா எரன் மிகாசாக்கு கொடுத்த அந்த ஸ்கார்ஃபை வச்சிருப்பான். மிகாசா சண்டைக்கு போகும்போது அந்த ஸ்கார்ஃபை அங்கேயே வச்சுட்டு போயிருப்பான். இவ தான் அதை பார்த்துட்டு இருந்தது. கரெக்டா இவ தான் வச்சிருப்பான்னு நினைச்சு தேடி வந்தா இவகிட்ட தான் இருக்குது. என்ன பார்க்க வந்தீங்களா இந்த ஸ்கார்ஃபான்னு கேட்டப்போ அவ அந்த ஸ்கார்ஃபும் பாப்பாருங்க. என்ன மன்னிச்சிருங்க, இதை வச்சிருந்தா உங்ககிட்ட இன்னும் க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு நினைச்சுதான் இதை எடுத்தேன்பா. ஆக்சுவலா இப்ப இவளுக்கு என்ன ஆச்சுன்னா தண்டர் ஸ்பியர் வெடிச்சதுல இவ வயிற்றுக்குள்ள சில பீசஸ் எல்லாம் போயிருச்சு. அதை வெளியில எடுக்க முடியாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. அவளுக்கு என்ன கவலைனா எரன் இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி கொண்டு வந்த அந்த ஃப்ரீ வேர்ல்ட என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நான் எரனை மீட் பண்ணேன். அந்த டைம் இந்த ஸ்கார்ஃபை வந்து தூக்கி தூர போட சொன்னானாமா. அதை கேட்டுட்டு மிகாசாக்கு அப்படியே ஷாக் ஆகும். அப்படி இதை குப்பையில போட எனக்கு மனசு இல்ல, இது நீங்க யூஸ் பண்ணது, அதனாலதான் நானே வச்சுக்கிட்டேன்பா. மிகாசா அதை என்கிட்ட குடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவ பாட்டுக்கு போவா. அவ போக போக அவளை கூப்பிட்டு நான் சோல்ஜர் ஆனதே உங்களை இன்ஸ்பயர் பண்ணிதான், அதனால இப்ப சாகிறதுல எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல, ஏன்னா நான் உங்களை மட்டுமே நினைச்சிட்டு இந்த வேலையை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். மிகாசா கண்டுக்காம அவ பாட்டுக்கு போவான். அப்படியே கட் பண்ணா அந்த வால் டைட்டன்ஸோட லாஸ்ட் லைன் போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் அந்த டைட்டன்ஸோட சத்தம் எல்லாம் இருக்காது, அப்படியே அமைதியாயிரும். ஆக்சுவலா இந்த சத்தம் இவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா ஃப்ரீடமோட பெல் சவுண்ட் மாதிரி இருக்காமா. அப்படியே அந்த கடைசி லைன் போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். அதே நேரம் இந்த ஃபிளாக் இருக்கானே அவன் இப்ப தலைவனாகி எல்லாத்துக்கும் பயங்கரமா கமெண்ட் கொடுத்துட்டு இருப்பான். நம்மளுக்குன்னு இருந்த எனிமீஸ் எல்லாருமே அழிய போறாங்க, இனிமேட்டு நம்ம ஃப்ரீ பேர்ட், இது எல்லாத்துக்குமே எரன் தான் காரணம், நம்ம இந்த உலகத்தையே ஜெயிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு ஒண்ணு இவனுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் காட்டு கத்திட்டு இருப்பாங்க. இவன் கூட தான் ஜீனு நின்னுட்டு இருப்பான். இவன் கூட சேர்ந்துட்டான் போல. ஆனா மிகாசா தனியா நின்னுட்டு இருப்பான். என்னமா ஏகரிஸ்ட் கூட சேரலையா, நீ சேர்ந்துட்டீன்னா நீயும் ரூலர் ஆகலாம், மேல பாரு நம்ம ஜீனு புத்திசாலி பையன் அழகா வந்து சேர்ந்துட்டான், நீயும் வந்து சேருன்னு அவளுக்கு அட்வைஸ். அவன் முறைச்சுக்கிட்டு நிப்பா. அதே நேரம் இங்க மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் ஏகரிஸ்டிங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லுங்க, அவங்களால தான் நம்ம இப்படி இருக்கோம், இனிமேட்டு டைட்டன்ஸை பத்தி கவலையே இல்ல அப்படின்னு ஒரே என்ஜாய்மெண்ட் தான். இவங்களுமே ஆளுக்கு ஒரு கப்ப தூக்கிட்டு திரிவாங்கன்னு வைங்களேன். இனி இதுக்கப்புறம் இவங்க ரெய்னரை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே, அவன் ஏதாச்சும் பஞ்சாயத்தை கிளப்பிட்டு வந்துருவானோன்னு அர்மீனுக்கு பயம். ஆனா கேபிக்கு தான் தெரியுமே அவன் எங்க இருக்கான்னு. ஒன்னும் பஞ்சாயத்துல 3 நாளா அவன் கோமால இருக்கான். அவன் எங்க இருக்கான்னு நான் கூட்டு போய் காட்டுறேன்பா. இவங்க இப்ப எதுக்கு உட்கார்ந்து தின்னுட்டு இருக்காங்கன்னா அடுத்து இவங்க பண்ண வேண்டிய வேலை தாறுமாறா இருக்குது. அதனால கொஞ்சம் வயித்தை ஃபுல் பண்ணாதானே நல்லா தெம்பா நின்று சண்டை போட முடியும். அந்த டைமுங்கும் போது அர்மீன் இருந்துட்டு கண்டிப்பா எரன் ஹார்ட்னிங்கா அண்டன் பண்ணும்போது நம்ம ரெய்னருக்கு அவனோட ஷீல்டு உடஞ்ச மாதிரி ஆனியோட அந்த கிறிஸ்டலும் உடஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே பக்கத்துல ஒருத்தி இரும ஆரம்பிச்சிருவா. அச்சோ ஒண்ணு என்னடான்னு பார்த்தா அவதான் ஆனி பேத்தீனி தின்னுட்டு இருப்பா. ஆக்சுவலா அந்த டைம்ல எல்லாருமே வில்லியா பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா இவ திங்கிறத பார்த்துட்டு கோனி பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பான். அந்த பையன் அந்த தீனி திங்கிற அவன் மூஞ்சப்பாரு ஒரே காமெடியா இருக்குதும்பா. அர்மின் தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஏன்டா எருமை, அவ ஒழுங்கா சாப்பிட்டு 4 வருஷம் ஆகுது, அப்படி இருக்கும்போது அவ அப்படிதானே சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹிட்ச் இருக்காளே அவ கூட தானே ஆனி வந்தா. பாத்தீங்கன்னா இன்னும் ஆனிக்காக சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து பாப்பா. பார்த்தா ஆளக்கானும் ஒரு லெட்டர் மட்டும் இருக்கும். என்னடான்னு பார்த்தா நான் அர்மினியும் கோனியும் மீட் பண்ணிட்டேன், நான் அவங்க கூட ஜாயின் பண்ணி நீ போறதா நல்லது, இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ இவ்வளவு தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் உன்னை ரொம்பவும் தொந்தரவும் பண்ணிட்டேன், அதுக்கு சாரியும் கேட்டுக்கிறேன், 4 வருஷமா என்னைய தனிமையில விடாம என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்த பாத்தியா, அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றின்னு எழுதியிருப்பா. நல்லபடியா போயிட்டு வான்னு சொல்லிடுவா. ஆனா இவ்வளவு பெரிய ஆப்பிள் பைய எப்படி நான் ஒருத்தி மட்டும் திங்கிறதுன்னு கவலையோட சாப்பிடுவா. அதே நேரம் அந்த பிளாக் இருக்கானே அவன் சுத்தமா அடங்கவே இல்லை. எலனாவையும் அனியா குப்பனையும் பிடிச்சு முட்டி போட வச்சு ஒரு பெரிய ஸ்பீச்சே கொடுத்துட்டு இருப்பான். எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க 2 பேரும் எல்டியன் எம்பரரையே எதிர்ப்பாங்க. ஏகரிஸ்டான நம்ம எரனோட கட்டளைப்படி இந்த உலகத்தையே நம்ம ஆளணும், ஆனா அதே நேரத்துல இந்த ஐலாண்ட்ல நம்மளை எதிர்க்கிறவங்களையும் அழிக்கணும். இவளோட பேரு எலனா, இவ மார்லேக்கு எகென்ஸ்டா ரிபல் பண்ணவ. அதே நேரம் எல்டியன்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணா, அதுவும் ஒரு மோட்டிவோட. எதுக்குன்னா அவளோட கோலே ஃபவுண்டிங் டைட்டன் பவரை எரன்ட்ட இருந்து ஜீக்கு கிட்ட கொடுக்கணும். அதுவும் எதுக்காக, அந்த கருணை கொலை. எல்டியன்ஸ் யாருக்குமே குழந்தைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அப்படின்னா என்ன, எல்டியன்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறதா இவளோட ஒரே மோட்டோ. இத சொன்ன உடனே அங்க இருக்கவனுங்க எல்லாம் கடுப்பாயிருவானுங்க. அட சண்டாளி, இப்படியா பிளான் பண்ணு, கொலை வெறியில அவளை அடிச்சே கொண்டுவானுங்க போல, அப்படி வெறியில நின்னுட்டு இருப்பானுங்க. பட் இவங்க போட்ட பிளான் எரன்ட்ட வேலைக்கு ஆகல. எரன் ஜீக்க டிஃபீட் பண்ணி இவங்க பிளானையே ஸ்டாப் பண்ணிட்டான். ஆனா இந்த கிரிமினல் இன்னுமே ஜீக்கு தான் ஒரு சர்வெண்டா வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அப்புறத்துக்கு இவ்வளவு உயிரோட வச்சிருக்கீங்க, சீக்கிரமா கொல்லுங்க கொல்லுங்க. இவனும் கண்ண தலைக்கு நேரம் வச்சுட்டு உனக்கு
உனக்கு ஏதாச்சும் கடைசி ஆசை இருக்கான்னு கேட்டா நீ இன்னும் சுடலையான்னு கேப்பா. அங்க அவனுங்க எல்லாம் வெறி பிடிச்சு கத்துவானுங்க, சாவு சாவு, நீ ஒன்னும் சப்ஜெக்ட் ஆஃப் யூமிர்ஸ் இல்ல, யூமிரோட ரத்தம் மட்டும்தான் வாழணும், நீ ஒரு துரோகி, பச்சை துரோகி, மஞ்ச துரோகி அப்படின்னு வாங்குன்னு வாங்கின உடனே அடுத்தது அன்யா குப்பனை பத்தி சொல்லுவான். இவனை ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, சொல்ல போனா எல்டியா மக்களுக்கு ஏகப்பட்ட வேலை பார்த்தான். இவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த கருணை கொலை பண்ற விஷயமே தெரியாது. பட் இருந்தாலுமே இவன் எல்டியன் எம்பரருக்கு கீழே வரமாட்டேன், நான் சாகுறதுக்கே தயார்னு சொல்றான். அப்படி உனக்கு மைண்ட மாத்தணும்னா இப்ப கூட ஒண்ணும் இல்ல, எங்க கூட சேர்ந்துடுறேன்னு சொல்லு, நான் உன்னை உயிரோட விட்டுறேன்பா. உடனே அன்யா குப்பன் பாத்தீங்கன்னா விழுந்து சிரிப்பான். என்னடான்னு கேட்டா இந்த பாரடைஸ் ஐலாண்ட்ல இருக்க எல்டியா மக்களுக்கு இவன் ஹெல்ப் பண்ணதே இவனோட ஹோம்லேண்ட மார்லே கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக மட்டும்தான். அப்படி இருக்கும்போது கடைசியில இவங்க அப்படிக்கான்னு பல்டி அடிச்சு இவங்க ஹோம்லேண்ட் மட்டும் இல்லாம மொத்த உலகத்தையுமே அழிக்க கிளம்பிட்டாங்களே, அதுல அவனோட ஃபேமிலியும் தான் சாக போறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை மாதிரி கூட்டமா இருக்கிற முட்டா பயல்களோட சேர்ந்து நான் என்னடா பண்ண போறேன், உங்களோட வாழ்றதுக்கு சாவறதே மேலு, உங்களுக்கே தெரியலையாடா நீங்க பண்றதெல்லாம் அக்கிரமா இல்லையான்னு. ஏண்டா இந்த தீவுல இருக்கவங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக மொத்த உலகத்தையுமே கொல்லணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களே, என்ன இதெல்லாம் நல்லாவா இருக்கு, ஏன் உங்களுக்கு இது புரியவே இல்லையா? ஏண்டா ஜீனு இவங்க கூட தானே இருக்க, நீயாச்சும் இவங்களுக்கு சொல்ல வேண்டியதானே, உனக்கு மனசாட்சி இருக்காடா அப்படின்னு கேட்ட உடனே கண்ணை தூக்கி கண்ணிலேயே வைப்பான். ஆனா சண்டாளா அப்படிங்கும் போது டப்புன்னு 4 டைம் சுடுவான். சோலி முடிஞ்சு போலன்னு பார்த்தா எல்லாத்தையும் கீழே சுட்டுருப்பான். ஒரு புல்லட் கூட அவன் மேல பல்ல. என்னாச்சு காக்கா வலிப்பா, கை வலியில ஒழுங்கா சொல்லியா என்னாச்சுடா அப்படின்னு ஃபிளாக் கடுப்பாகி கேட்பான். சாரி எய்ம் வைக்க தெரியாம மிஸ் பண்ணிட்டேன்பா. அட மல்கோவா மண்டையா, 15 சென்டிமீட்டர் ஸ்கேல வச்சா கூட டிஸ்டன்ஸ் கம்மியா தான்டா இருக்கும், இந்த கேப்ல உன்னால சுட முடியா, என் காதுல இழிச்சவாயன்னு சொல்லாம சொல்றியாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு கார்டைட்டனோட என்ட்ரி வந்து அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நேரா அந்த ஃபிளாக் பையில தான் கவ வரும். ஜீன் உடனே அவனை காப்பாத்தன்னு அவன் தள்ளி விட்டுட்டு இவன் அதோட வாய்க்குள்ள போய் விழுந்துருவான். போச்சா, என்ன தைரியம் இருந்தா நம்ம இருக்கும் போதே இங்க வந்திருக்கோம், விடாதி ஹே, அந்த டைட்டலை வெட்டி கொல்லு ஹே அப்படின்னு ஃபிளாக் ஆர்டர் போட்டு கத்திட்டு, ஆமா இங்க மிகாசான்னு ஒருத்தி இருப்பாளே, அவ இருந்தா அந்த டைட்டனை போட்டு பிறந்திருப்பாளே, மிகாசா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கே தெரியுது அவங்க இல்லன்னு. ஆக்சுவலா ஜீனு 4 டைம் டொப்புன்னு சுட்டால அது இவங்களுக்கு கொடுத்த சிக்னல். ரைட்டு, நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஃபுட்டு இருக்குது, 6 மாரா வெப்பனும் இருக்குது, தேவையான அளவுக்கு எடுத்தாச்சு, இனி கிளம்ப வேண்டியதான்னு மிகாசா, கோனி, அர்மின், ஃபால்கோ, ஆனி, அப்புறம் நம்ம கேபி இப்படி எல்லாரும் வண்டியை கட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்படி இவங்க போறத ஜன்னல்ல இருந்து யாரோ ஒருத்தங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அர்மின்ட்ட என்ன பண்ணலாம் என்னன்னு கேட்டா, வேற என்ன பேசாம நம்ம போக வேண்டியதான், பாத்துக்கிட்டு இருக்கானேன்னு அவன் கண்ணையா மூடிட்டு வர முடியும், நான்சென்ஸ் சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு போவாங்க. அதே நேரம் கார் டைட்டன் கவிச்சு பாத்தீங்களா, நம்ம ஜீனு அவனை மட்டும் கவலை, அன்யா குப்பனையும் எல்லாம் நான் 3 பேர்த்தையும் சேர்த்தி தான் கவி இருக்குது. அவங்கள சாப்பிடல, காப்பாத்தி கூப்பிட்டு வந்துருக்குது. என்ன முதல் டைம் நம்ம பையன் டைட்டனோட வாயில டிராவல் பண்றதுனால கொஞ்சம் வயித்த கிளக்கி விட்டுருச்சு, அதான் கண்ணா பின்னான்னு வாந்தி எடுத்துட்டு இருக்கான். எங்க கூப்பிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தா ஹாஞ்சி கிட்ட. அப்ப ஹாஞ்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டவுட், ஆமா கார் டைட்டனால மாசக்கணக்கில் இப்படியே இருக்க முடியும்னு நான் கேள்விப்பட்டனே, அப்படி இருக்கும்போது நீ பல்லு விளக்குவியா மாட்டியான்னு கேப்பான். என்ன நம்ம பையன் மைக்குள்ள இருந்துட்டு படாத பாடு பட்டுட்டு இருக்கானே, அதான் கேட்டேன் அப்படின்னு உடனே உனக்கு வாய் ஓவர் ஆயிருச்சு, பேசாம இரும்பா. இங்க ஆன்யா குப்பன் ஜீன் கிட்ட, ஆமா நீ எப்பண்டா மார்லே கூட வந்து சேர்ந்தேன்னு கேப்பான். நேத்து நைட்டு தான்பா. ஏய் நீ மட்டும் அவன் கூடவே இருந்தீன்னா உனக்கு ஒரு பெரிய போஸ்டிங்கே கிடைச்சிருக்குமே, ஏன்டா வந்தேன்னு கேட்டா, உலகத்துக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி காதை பொத்திட்டு இருந்தேன்னா என்னை விட கேவலமானவன் இந்த உலகத்துல எவனுமே இல்ல, சொல்ல போனா என் எரிஞ்ச சாம்பல் கூட நீ மன்னிக்காதரா அப்படின்னு உடனே அவன் பார்த்துட்டு, நீ என்ன இலவ பேசுறன்னு எனக்கு புரியல, ஆனா எங்க கூட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ம்பா. வாய முறா ஆவுன்னா சென்டிமெண்டா பேசி உசுர வாங்குறானுன்னு ஜீனு புலம்பி தள்ளுவான். இங்க எலனா என்ன ஏன்டா காப்பாத்துனீங்க, அறிவு கட்டவனுங்களாம்பா, உன்னை காப்பாத்தணும்னு எவனும் முடிய விரிச்சு போட்டுட்டீங்க ஆள்ல, இங்க ஒரு முட்டா பையன் இருக்கான், அவன் தான் கூப்பிட்டு வர சொன்னாம்பாலா, யாரான்னு பார்த்தா கமாண்டர் மகத்து கண்ணு பிதுங்கி வெளியில விழுகிற அளவுக்கு கூட்டிட்டு இருப்பான், விட்டா கடிச்சு தின்றுவான் போல. அப்படியே கட் பண்ணி நம்ம ரெய்னரை காட்டுறாங்க. அப்பா இந்த பக்கமா முதுகு கொஞ்சம் வலிக்குது, நம்ம அந்த பக்கமா படுப்போன்னு திரும்புவான். ஏந்துடுறா எருமேன்ட்டு ஒரு மிதி. இந்த அளவுக்கு டீசென்டா என்னைய யாரு கூப்பிடுறான்ட்டு கண்ண திறந்து பார்த்தா நம்ம ஆனி, இவன் இங்க என்ன பண்றான்னு திரும்பி பார்த்தா ஃபால்கோவும் கேபியும், ஆமா இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நிமிந்து பார்த்தா மொத்த டீமும் அவெஞ்சர்ஸ் பட போஸ்டர் மாதிரியே நின்னுட்டு இருப்பாங்க. எந்திரிச்சு வாடா விளக்கண்ண, உலகத்தை காப்பாத்த வேண்டி இருக்குது. இந்த நேரத்துல இவனுக்கு கொரட்டை விட்டு தூக்கம் வேற தூக்கம், தூக்கி போட்டு மீச்சிருவேன்னு கூட்டு போவானுங்க. இனி இதுக்கப்புறம் உலகத்தை காப்பாத்துறேன்னு நம்மளுங்க என்னென்னலாம் குரங்க பல்ட்டி அடிக்க போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.